ரொம்ப ரொம்ப கம்மியான வேஸ்டேஜில் இப்போ கோல்டு பேங்கிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வேஸ்டேஜ் வந்து 6%லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 9% 10%க்குள்ளே வர மாதிரி. அண்ட் வெட்டிங் கலெக்ஷன்ஸில் செட் பேங்கிள்ஸு அண்ட் வந்து ஒரு கடா டைப் ஸ்க்ரூ பேங்கிள் டைப்பு அதுவுமே இதில் நிறைய வச்சுருக்காங்க. ஸ்பெஷலாக ஒரு 3 ட்ரே வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அதில் எல்லா கலெக்ஷன்ஸுமே நியூ அரைவல்ஸ்லாகவே நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருப்பாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தோஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு ராஜ்கோட் மாடல்ஸ் மாதிரி, ராஜ்கோட் பால்ஸ் அந்த டிசைன்ஸ் வச்ச மாதிரி நல்லா இருந்தது, சிம்பிள் அண்ட் எலகன்ஸாக. இதில் வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேயில் பர்டிகுலர் ட்ரேயில் வந்து 18 கிராம்லேருந்து ஒரு 32 கிராம்குள்ளே வர மாதிரியான டிசைன்ஸ் தான். அதே மாதிரி வந்து வேஸ்டேஜெல்லாம் உங்களுக்கு 6%லேயே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ இந்த வெயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் பேங்கிளோட வெயிட்டு தான், ஜோடி வளையலோட வெயிட்டு தான் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜோடி வளையல் வந்து உங்களுக்கு 18 கிராம்லேருந்து 32 கிராம்குள்ளே இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸு நிறைய வந்து இதில் வந்து எனாமல் வச்ச மாதிரியும் இருக்கும். ஸ்பெஷலாக 2வது ட்ரே ஒன்று காமிச்சிருப்பாங்க, இதில் நிறைய எனாமல் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட் ஒர்க் டிசைன் தான், பாம்பே மாடலில் வந்து ஒரு கட் ஒர்க் டிசைனில் கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் பார்க்குறது லிட்ரலி கட் ஒர்க் டிசைன் தான். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. வெயிட்டு கூட பாருங்கள் 32 கிராமு, 4 பவுனில் வருது. ஒரு வளையல் 2 பவுன் வரதுனால நம்ம கண்டிப்பாக வீட்லேயும் போட்டுக்கலாம் டெய்லி யூஸ்க்கு. அது ஃபினிஷிங் கூட ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லோருடைய ஃபேவரெட்டு, வீட்டில் காசு மாலை காசு ஹரம்லாம் வச்சுருக்கிங்கன்னா அந்த வளையல் மேட்ச் பண்ணலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இதில் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியும் அட் த சேம் டைம் நம்ம சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியும் தான் இதில் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பேர் பேங்கிள் 2 வளையலாக வந்திருக்கக்கூடியது. செட் பேங்கிள்ஸில் கூட உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 10 வளையல், அதாவது 10 வளையல் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு செட் பேங்கிள்ஸுமே இதில் நிறைய வந்திருக்கு. ஸ்பெஷலாக வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக 6 to 9%க்குள்ளே வர மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு வெட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெட்டிங்க்கு ப்ரைடுக்கு வாங்குறீங்க மணப்பெண்ணுக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வேஸ்டேஜ் கம்மியாக நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இந்த 2 செட் பேங்கிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 அண்ட் 23 கிராம் வெயிட்டில் தான் இருக்குது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நியூ டிசைன்ஸாகவே இருக்குது. அதுலேயே உங்களுக்கு வந்து அதாவது தின் பேங்கிளாகவும் இருக்குது, ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா ப்ராட் பேங்கிளாகவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா டிப்ஸ் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கிராம்ஸ் மேலே போகுதுனாக்கா உங்களுக்கு அது வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரியான மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து 20 கிராம் கீழே வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தின் பேங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் வந்து உங்களுக்கு வளையாமல் இருக்கும். அபோவ் ஒரு 24 கிராம் அந்த மாதிரி போகிறீங்கன்னா நல்ல ப்ராடான பேங்கிள்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு தின் பேங்கிள் அண்ட் ப்ராட் பேங்கிள் ரெண்டோடைய காம்பினேஷனும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் அந்த தின் பேங்கிள் மாதிரி வாங்கிட்டிங்கன்னா டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராட் பேங்கிள் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் அந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸ்பெஷலாக இதில் வந்து உருவங்களோ எந்தவித மோட்டிவ்ஸ் அனிமல் இது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃப்ளாரல் மோட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. ஆல் டைப் ஆஃப் பீப்புளுமே வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பார்க்கலாமா? 20 கிராம்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி 20 கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் தின் கலெக்ஷனாகவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாடல் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் பெஸ்ட்டாக இருக்கும். வாவ், எக்ஸலண்ட் கலெக்ஷனுங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அமேசிங்காக ஒரு லுக் வைஸ் வந்து நல்ல சிம்பிள் எலிகன்ஸ் லுக்காக இருக்கும். உங்களுக்கு டீசெண்டாகவும் இருக்கும். ஒரு ஆஃபீஸ் வேர் பண்ணுறீங்க, ஒர்க் வேர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிசைன் இது. இல்லை வீட்டில் ஆல்ரெடி கோல்டு பேங்கிள்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் பேரப் பண்ணி ஒரு பார்டர் வளையல் மாதிரி அந்த மாதிரி கூட அதை நீங்கள் வந்து பேரப் பண்ணலாம். 31 கிராம்ஸுங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 31 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மாடல் இதெல்லாம். டெய்லி யூஸ்க்கு ஆப்டான மாடல். இதில் எனாமல் தானே இருக்குது, கண்டிப்பாக நம்ம டெய்லி வேர் பண்ணலாம் இது.
சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 2.2லேருந்தே 2.10 வரைக்கும் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி சைஸஸில் வேணும் அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் கையில் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சைஸ் கம்மியாக வாங்கிட்டாலும் உங்களுக்கு கைக்கு பொருத்தமாகவே நிற்கும். இந்த நம்ம பாத்திரம் கழுவும்போதெல்லாம் முன்னாடி வந்து நிற்கும் பாருங்கள், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இப்போ செகண்ட் ட்ரே காமிச்சிருக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாமே கம்மியாக ஒரு 6% ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான். மேக்ஸிமம் 9% 10%க்குள்ளே தான் உங்களுக்கு வர மாதிரி. நம்மளுக்கு இப்போ காமிச்சிக்கிறது எல்லாமே வந்து ஆஃபரில் உள்ள இந்த வேஸ்டேஜ் ஆஃபரில் உள்ள பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் இப்போ எடிட் பண்ணும்போதே திரும்ப பார்க்குறேன், கண்டிப்பாக இதெல்லாம் ஆஃபரில் தான் இருந்ததா அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ட்ரேயில் இருக்குது. கட் ஒர்க் டிசைன்லேயே வந்து மயில் எனாமல் கொடுத்து ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காங்க அந்த டிசைனை. இது பாருங்கள், லிட்ரலி ஒரு கம்பி வளையல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான மாடல் இது. எந்த வித ஸ்டோனோ எதுவுமே கிடையாது. பிளைன் எல்லோ கோல்டில் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு காஸ்டிங் டைப்பில் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. வெயிட்டு பாருங்கள், 30 கிராம்ஸில் இருக்குங்க. பர்டிகுலர் டிசைனுக்கு வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வெயிட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டேகை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஓவராலாக தான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு கம்பி பேங்கிள் டைப் தான், ஸ்டைலாக இருக்குங்க. நிறைய மாடல் வந்து ஸ்டைலிஷ் மாடலாகவே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது ரொம்ப ட்ரெடிஷ்னல்லே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவுமே புது டிசைன் மாதிரி தான் இருக்குது என் கண்ணுக்கு. உங்களுக்கு அப்படி தான் தெரியுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த வெட்டிங் செட் கலெக்ஷனுக்கு வந்துட்டோம். நிறைய வளையல் ரொம்ப எப்படின்னா கிளிட்டரிங்காக இருக்குதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வளையலேருந்து ஒரு 10 வளையல் வரைக்கும் வரா மாதிரி செட் பேங்கிள் டிசைனில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து கம்பி பேங்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் கிளிட்டரிங்காக ரொம்ப ஸ்மூத்தியாகவும் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கீரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு தான் வந்து நான் கையிலையும் நிறைய வளையல் வேர் பண்ணி பார்த்துருந்தேன். உங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டோம்னா ஃபங்க்ஷனுக்கும் அப்படியே செட்டாகவும் போட்டுட்டு வரலாம். வீட்டில் இருக்கும்போது ஒரு 2 வளையல் மட்டும் எடுத்து டெய்லி யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டிங் கலெக்ஷனுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இதெல்லாம். இப்போ பிரைட்ஸுக்கு தேடிட்டுருக்கீங்க, வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தேடிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் என்ன வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காகவே நான் ஸ்பெஷலாக மேக் பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. கூடவே ஹைப் பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. நிறைய பேர் பாயிண்ட்ஸ் கொடுத்து ஆசைத்துறீங்க. ரொம்ப தேங்க்யூங்க. சூப்பர் எக்ஸலன்ட் கலெக்ஷன் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. வேறு லெவலில் இருந்ததுங்க இது. 49 கிராம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 கிராமுக்குள்ளே வரும் வெயிட்டு. பிரைட்ஸுக்கெலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுன் ஆச்சும் கண்டிப்பாக வந்து கோல்டு பேங்கிள் வாங்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே மேக் பண்ணியிருப்பாங்க. 10 பவுனில் கூட செட் பேங்கிள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நிறைய நீங்கள் கை நிறைய போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ரேயில் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுலேயும் வந்து எனாமல் வச்ச மாதிரி பாம்பே டிசைன், கொல்கத்தா பேட்டர்ன் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் கேரளா பேட்டர்னில் கூட நிறைய லைட் வெயிட் டிசைன்ஸ்லுமே நிறைய வச்சுருப்பாங்க. இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பார்க்லிங் டிசைன்ஸ் மாதிரி எனாமல் வச்சு ரொம்பவே நல்லா அமேசிங் கலெக்ஷனாக இருக்குது. 79 கிராம், அது ஆல்மோஸ்ட் 80 கிராம்ஸில் வரும். அது 10 பவுன் கிட்டத்தட்ட. அதே நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுலேயே வந்து நான் கையில் போட்டு காமிச்சலாம். அதிலே வந்து 10 வளையல், 12 வளையல், 6 வளையல் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. நம்மளுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பட்ஜெட் எப்படியோ அது மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம்.
அதிலே கொஞ்சம் எனாமல் வச்ச மாதிரி இதில் மரூன் கலர் எனாமல் வச்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் கூட. இதெல்லாம் ஒரு 12 வளையல் வரும்னு நினைக்கிறேன், நான் எண்ணி பார்க்கல. இதெல்லாம் வந்து ராட் பேங்கிள் கலெக்ஷன் மாதிரி, ராட் பேங்கிள்லேயே செட் பேங்கிள் மாதிரி உங்களுக்கு இதெல்லாமே மேக் பண்ணியிருப்பாங்க. ராட் பேங்கிள்னால் ஒன்றும் கிடையாதுங்க, நடுவில் வந்து உங்களுக்கு காப்பர் வரும், மேலே வந்து கோல்டு ஷீட்டை வந்து அப்படியே உங்களுக்கு வளையல் மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. அது மேலே இருக்கிறது கோல்டு ஷீட்டு, நடுவில் உள்ளுக்குள்ளே வளையாமல் இருக்க காப்பரில் இந்த வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் வந்து உங்களுக்கு அந்த காப்பர் வெயிட்டை லெஸ் பண்ணிவிட்டு கோல்டோடைய வெயிட் என்னவோ அது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ராட் பேங்கிள்ஸ்லலாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கொல்கத்தா டைப்பில் வர மாதிரி சிங்கிள் பேங்கிள் கலெக்ஷனு, ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடியது. இதுலேயும் எனாமல் டிசைன் வச்சு எல்லா பீப்புளுமே வேர் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு நெக்லஸ் டைப் மாதிரி உங்களுக்கு காயின்ஸ்லேயே நான் வந்து நெக்லஸ் டைப்பில் மேக் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இது பார்க்குறது வந்து 21 கிராம்ஸில் வரும். இதே மாடல் ஒன்று 22 கிராம்ஸ்லேயும் இருக்குது. அது கொஞ்சம் காயின்ஸ் வந்து பெருசாக பார்வையாக இருக்கும். இது வந்து 21 கிராமில் வந்திருக்கக்கூடியது. இதில் வந்து உங்களுக்கு பேக் செயின் வரலை, ஸோ அதனால தான் வெயிட் கம்மியாக இருக்குது. பேக் செயின் வந்து எப்படியுமே 3 பவுன் கிட்ட 24 கிராம்ஸ் அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். வீட்டில் ஏதாவது பேக் செயின், இப்போ நிறைய பேர் வந்து ஒரே பேக் செயினை வந்து நிறைய கோல்டு டிசைனுக்கு வந்து செட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய கோல்டு பிளேட்டட் சில்வர் அதிலலாம் வருது, இல்லை ரோப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காய் டைப்பில் கேரளா பேட்டர்னில் வந்திருக்கக்கூடியது. இதுக்கும் கூட பேக் செயின்லாம் இல்லை, 21 கிராம்ஸில் தான் வந்திருக்கு. அந்த பார்வையான காசு நெக்லஸ் சொன்னால அதுதாங்க இது. இதில் வந்து நல்லா காயின்ஸ் வந்து நல்லா பார்வையாக இருக்குது, பெருசாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷனாக தான் இருக்குது இது. வீட்டில் வந்து ஆல்ரெடி காசு மாலை வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து பேரப் பண்ணுற மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் மேலே வந்து உங்களுக்கு செயின் மாடல் மாதிரி, கீழே அடுத்த லேயர் வந்து காசு டிசைன்ஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபேன்சி டிசைன்ஸ் கூட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒருத்தங்க கூட ராஜ்கோட் பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபேன்சி செயின் டிசைன் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பார்க்குறது அந்த மாதிரியான ஒரு மாடல் தான். ராஜ்கோட் பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபேன்சி செயின் கலெக்ஷன் 8 கிராமில் வந்திருக்குங்க, 1 பவுனில் வந்திருக்கு. ஸோ கீழே நல்லா பெரிய பால்ஸ் மாதிரி, உங்களுக்கு சைட் செயின்லலாம் குட்டி குட்டி பால்ஸ் வர மாதிரி ரொம்ப கிளிட்டரிங்காகவும் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் மேக் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்ஸ்லாம். இதில் இன்னும் பக்கத்தில் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் கலெக்ஷன் மாதிரி கொஞ்சம் பீட்ஸ் கலந்த மாதிரி வரும். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிராம்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 20 கிராம்ஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸ் தான். ஸ்பெஷலாக அந்த டாலர் வச்ச மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு 20 கிராம்ஸ்குள்ளே வர மாதிரி இருக்குது. அதில் இந்த டாலர் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், பார்வையாக உங்களுக்கு அந்த பெண்டன்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்கொயர் ஷேப்பில், நடுவில் ஒரு சக்கரம் வர மாதிரி, கீழே ஒரு ஹேங்கிங்ஸ் பாம்பே பேட்டர்ன் ஹேங்கிங் மாதிரி இருக்கும். அது இது நம்ம கழுத்தொட்டி போடும்போது ஒரு சிம்பிள் நெக்லஸ் வேர் பண்ண மாதிரியும் இருக்கும். இல்லைன்னா இப்போ டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் வேர் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேன்சி செயின் மாடல்லையும் இருக்கும். ஒரு மிடில் லென்த்தில் வரும்னு நினைக்கிறேன் இந்த செயின்லாம் உங்களுக்கு. இதுவும் பாருங்கள், இதுவுமே வந்து நல்ல ஒரு ஷேப் நல்லாயிருக்கு, கீழே அந்த பெண்டன்டோடைய ஷேப்பு. ஆனால் அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்லோ கோல்டு, அடிக்கிற எல்லோ கோல்டு மாதிரி இல்லை, செமி ஆன்டிக் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து பார்க்குறதும் சூப்பரான ஃபேன்சி செயின் கலெக்ஷன்ஸ் தான். அதில் வந்து உங்களுக்கு இதிலெல்லாம் நிறைய வந்து பீட்ஸ் கலந்த மாதிரி, குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷான மாடலில் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் கூட செமி ஆன்டிக் பாலிஷில் தான் இருக்குது உங்களுக்கு. $22 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் இதெல்லாம் கலந்த மாதிரி வரும். அதுலேயும் வந்து அந்த பால்ஸ், அந்த கோல்டன் பால்ஸ் மாதிரி வரதெல்லாம் ரொம்ப ஷேப்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சிலதெல்லாம் வந்து பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் அந்த மாதிரியும் நடுவில் டிசைன்ஸ் வர மாதிரியும் மேக் பண்ணியிருப்பாங்க. நடுவில் உங்களுக்கு பேர்லு, அந்த எமரல் பீட் மாதிரி அது மாதிரியும் நடுவில் கொடுத்துருப்பாங்க.
இந்த பர்ட்டிகுலர் ட்ரேயில் வந்து அந்த ருத்ராட்சம் மாலை மாதிரி இருக்குது பாருங்கள், அதனுடைய வெயிட்டை கெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் இப்போ தேடிட்டுருக்கீங்கன்னா சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செயின் கூட பாருங்கள், நல்லா பெரிய பெரிய கோதுமை செயின் மாதிரி இருக்கும் நடுவில். இதனோட வெயிட் வந்து 21 கிராம்ஸில் இருந்தது. பக்கத்தில் பார்க்குறது லிட்ரலி ஒரு ஆன்டிக்கில் வர மாதிரியான ஒரு செயின் டிசைன். இப்போ நம்ம பார்க்குற இந்த ருத்ராட்சம் மாலை மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வேக்ஸ் கோல்டில் பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து வெறும் 1.25 கிராம்லேருந்து ஒரு 2.5 கிராம்குள்ளே வர மாதிரியான ருத்ராட்சம் மாலை கலெக்ஷன்ஸு. ஸோ யாராவது தேடிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்னாலும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்களே இது மாதிரி வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணிங்க இதனுடைய வெயிட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டைம் வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா வர்ச்சுவல் லக்ஸ். தேங்க்யூ.